கோயம்புத்தூர்ல அந்த 10 வயசு குழந்தைக்கு நடந்த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சென்சிட்டிவ் இஷ்யூ இன் தமிழ்நாடு இஸ் த நேஷனல் இஷ்யூ. See, today I will tell you for something all of you. This is not the end rape. This is the beginning of rape in தமிழ்நாடு. இனிமேல் என்னென்ன தமிழ்நாடு நடக்க போகுது நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது, இந்த ரேப் இதோட நிக்க போறது கிடையாது, இனிமேல் பயங்கரமா நடக்க போகுது. அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிரைம் ரேட் எக்குத்தப்பா எகிற போகுது. ஸ்கூல் காலேஜ் படிச்சிருக்கிற பசங்க எல்லாம் இன்னைக்கு கையில தம்மோட சுத்திட்டு இருக்கிறவங்க எல்லாம் இனிமேல் கஞ்சாவோட சுத்த போறான். அண்ட் ரவுடிசம் பயங்கரமா எகிரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த இஷ்யூ பத்தி பேசவே கூடாதுன்னு நினைச்சு பேசாம இருந்தேன். பட் ஸ்டில் இதனால பேசாம இருக்க முடியல. இந்த வீடியோக்கு உள்ள நிறைய கொதிஸ் நான் வைக்க போறேன். அதெல்லாம் இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நடக்க போகுது, எல்லா பேருமே ஓட்டு போட்டு சேர்ந்து, அதாவது 100ல 90, 95 and 80% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அஸ் அ வெல் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் அவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இன்னைக்கு ஓட்டு போட்டு ஒரு யங்ஸ்டர்ஸா ஓட்டு போட்டு இன்னைக்கு தூக்கி சிஎம் உட்கார வச்சிருக்காங்க. பட் அவங்க எல்லாத்துக்கும் இத்தனை மக்களுக்கும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதும் சரி, என்ன நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குழந்தைக்கு அப்படிங்கறத உள்ள டீடைல்டா இன்டெப்தா தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள வந்து பார்ப்போம். ஹாய், ஹலோ, கௌதம் அண்ட் ஜி ஹச். கோயம்புத்தூர்ல 10 வயசு, அதாவது 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற இந்த குழந்தைக்கு நடந்த இன்னைக்கு ரேப் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சென்சிட்டிவ் இஷ்யூவா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சரி எல்லா பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ் த நேஷனல் இஷ்யூவே வந்து ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சு அந்த குழந்தைக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலி இப்பதான் ரீசெண்டா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. எங்க அப்படின்னா சூலூர் பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. இந்த ஏரியாவுக்கு வந்து கோயம்புத்தூர்ல அவங்களோட ஃபேமிலி வந்து அண்ட் பிஃபோர் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து ஷிஃப்ட் ஆகி இங்க வந்திருக்காங்க. இங்க வந்து நார்மலா வந்து அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தையோட அப்பா வந்து தினசரி வேலைக்கு போறவங்க, அவங்களோட அம்மா வந்து ஹோம் மேக்கரா வீட்டுல வந்திருக்காங்க. அதே மாதிரி எப்பவும் போல காலையில தன்னோட அப்பா வந்து வேலைக்கு போயிருக்காரு, அம்மா வீட்டுல வந்து இருந்திருக்காங்க. இந்த பச்சை குழந்தை, அதாவது இந்த 10 வயசு குழந்தை சும்மா வீட்டுக்கு முன்னாடி வந்து வெளியே விளையாடிட்டு இருந்திருக்கு. அண்ட் பக்கத்துல கடைகள் எல்லாம் இருக்கும்ல, சின்ன குழந்தை என்ன பண்ண நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி நடந்திருக்கு. அங்க இப்ப இவங்க இருக்கிற இந்த வீட்டு பக்கத்துல இதுக்கு முன்னாடி கார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து முன்னாடி வந்து அந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க. அப்பயே இவங்க வந்து வந்துட்டாங்க. பட் ஸ்டில் இவங்க வந்ததுக்கு ஒரு 1 வீக்குள்ளேயே வந்து அந்த கார்த்தி அப்படிங்கிறவன் வந்து அதான் நான் மரியாதையோட கூப்பிட்டேன். அந்த அவன் வந்து இப்ப அந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகி போயிட்டான். அப்பயே இந்த குழந்தை கூட கொஞ்சம் பழக்கம் இருந்திருக்கு. பழக்கம் மீன்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி சின்ன குழந்தை எந்த சின்ன குழந்தையா இருந்தாலும் ஒரு சாக்லேட்டோ ஏதோ ஒன்று யாரு கொடுத்தாலுமே ஆசைப்பட்டு வாங்கதான் போறாங்க. இந்த மாதிரி பழக்கி வச்சிருக்காங்க. இது என்ன நடக்குது அப்படின்னா, நாளடைவுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாருங்க. அப்பா வந்து காலையில வேலைக்கு போயிட்டாரு, அம்மா வீட்டுல அசந்து ஏதோ தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல குழந்தை வெளியே வந்திருக்கு, ஒரு 4:30 இந்த மாதிரி டைம். அப்ப குழந்தை வெளியே வந்திருக்கு. குழந்தை 5 மணிக்கு மேல காணா, மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது வீட்டுல தெரிய வருது. குழந்தையோட அம்மா பதறி அடிச்சு போய் வெளியே வந்து ஓடி வந்து பாக்குறாங்க. அங்க தேடுறாங்க, இங்க தேடுறாங்க, எல்லா இடத்துலயும் தேடுறாங்க, பக்கத்துல சொல்றாங்க, எல்லா இடத்துக்கிட்டையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் குழந்தை கிடைக்கல. அண்ட் 8 மணி போல அப்பா வராங்க. வேலைக்கு போனா அந்த குழந்தையோட அப்பா வந்து வராரு. அவருமே தேடி சுத்து வட்டாரத்துல எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து தேடுறாங்க, ஊர் மக்கள் எல்லாருமே. எங்கேயுமே குழந்தை இல்லை. அண்ட் இது ஃபைனலா சூலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எடுத்துட்டு போகப்படுது. அங்க இருந்து இது ரிப்போர்ட் பண்ணி கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. எப்ப அப்படின்னா, நைட்டு குழந்தை கிடைக்கல அப்படின்றவனே ஒரு 10 o'clock போல வந்து இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி. இந்த கூட்டத்துலதான் அந்த தீஃப், அதாவது அந்த நாயுமே இந்த குழந்தைய தேடுற மாதிரி தேடிட்டு இருக்கான். எவ்வளவு தில்லு இருக்கும், எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் இது என்ன நடக்குது அப்படின்னா, போலீஸ் ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து குழந்தை எங்க வந்துச்சு, எங்க போச்சு அப்படிங்கிறத ஹோலா அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற அத்தனை சிசிடிவி கேமராவுமே வந்து டோட்டலா வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா 250 சிசிடிவி கேமராஸ் எல்லாத்துலயுமே டோட்டலா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையுமே ரீமைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா, இந்த கார்த்தி அப்படிங்கிற இவன் கிட்டதான் கடைசியா அந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியே வந்து அங்கனக்குள்ள இருந்து கடைசியா இவன் கிட்டதான் போயிருக்கு அப்படின்னு. பட் ஆனா இவனை தேடி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா,
இவன் அந்த பிளேஸ்ல இல்ல. எங்க போய் ஓடி ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சிருக்கான். அண்ட் ஃபைனலா போலீஸ் இவனை வந்து பிடிச்சிட்டாங்க. அண்ட் இவன் வந்து ஓடி ஒளியறனால கீழே விழுந்து செஞ்சதுல இந்த கால் போனோ, லெக் போனோ, ஹேண்ட் போனோ வந்து கிராக் ஆகி உடஞ்சிருக்கு. அண்ட் ஃபைனலா வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்ன பண்ண அப்படின்னு கேட்கும் போது அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்கான், இந்த நாய்க்கு வயசு 33, பச்சை குழந்தைக்கு வயசு 10. இந்த மாதிரி ஆசை காட்டி இங்க வா சாக்லேட் தரேன் அப்படின்னு சொல்லி எப்பவுமே பழகுன ஒரு குழந்தை அடிக்கடி சாக்லேட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்பி போக தான் செய்யும். குழந்தை, அதுதான் குழந்தை, நம்பி போயிருக்கு. அந்த குழந்தைய பிடிச்சு கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்புன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரீட் பக்கத்துல எந்த ஒரு லைட்டு எந்த ஒரு இதுவுமே வந்து இருக்காதான். அது ஏடிஎம்கே பீரியட்லயும் சரி, டிஎம்கே பீரியட்லயும் சரி, இப்ப கரண்ட்ல இருக்கிற டிவிகே பீரியட்லயும் சரி, அந்த இடத்துல அந்த ஒரு லைட்டோ ஸ்ட்ரீட் லைட்டோ எதுவுமே இருக்காது. அந்த பிளேஸ் டார்க்கா தான் வந்திருக்குமா. அந்த இடத்துக்குள்ள கூட்டு போய் அந்த குழந்தைய த சைல்டு தேர் அண்ட் அசால்டட் ஹியர், உண்மையிலேயே ஏத்துக்க முடியல. இட்ஸ் அ ஹார்ட் பிரேக்டு நியூஸ். இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த குழந்தைய கொன்னு மிரட்டி இருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மிரட்டி இருக்கான், இதை நீ வெளியவே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னு அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற கிணறுல தூக்கி உள்ள போட்டிருக்கான். அண்ட் ஃபைனலா இந்த குழந்தைய நேத்து ஒரு ஒரு 6 o'clock 5 o'clock சம்திங் இருக்கும், குழந்தையோட பாடியை வந்து ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காண்டி உள்ள வந்து அமைச்சிருக்காங்க. அங்க இவன் பண்ண எல்லா ஒரு விஷயமே வந்து வெளியே வந்திருக்கு. அண்ட் இதை அடுத்து மோகன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன், அதாவது இவனோட ஃப்ரெண்டு கார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இவனோட ஃப்ரெண்டு தான். இவன் என்ன பண்ண போறான், இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படிங்கிறது இவனுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. யாருக்கு அப்படின்னா மோகன்ராஜ் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது இவன் அந்த குழந்தை இந்த மாதிரி கூட்டு போக போறான், இந்த மாதிரி அபியூஸ் பண்ண போறான். அண்ட் இது பண்ணிட்டான், அந்த குழந்தைய கொன்னுட்டான், அதை தூக்கி கிணத்துலயும் போட்டுட்டான் அப்படிங்கிறது இவனுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு, இந்த மோகன்ராஜ் அப்படிங்கிற இந்த நாய்க்கும். ஆனா இவன் இதுல வந்து இன்வால்வ் ஆகாம இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சிருக்கு. இவன் மட்டும் நான் பெரிய உத்தமனா வந்து இருந்திருப்பான், அங்க எவனும் இல்லா இவன் அந்த இடத்துல வந்து பண்ணிருக்கதான் போறான். அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமும் கூட. அண்ட் இவனுக்கு 2 பேத்தையுமே இப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து உள்ள வச்சிருக்காங்க. அண்ட் அந்த குழந்தையோட பாடியை அவங்களோட ஃபேமிலி சைட்ல இருந்து அவங்களோட அம்மாவும் சரி அவங்களோட அப்பாவும் சரி நாங்க பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்களோட குழந்தைக்கு நடந்துருச்சு, 10 வயசு குழந்தை எங்களோட குழந்தைக்கு வந்து நடந்துருச்சு, இனிமேல் எந்த ஒரு குழந்தைக்கும் சரி யாருக்குமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணி அந்த குழந்தையோட பாடியை வந்து வாங்காம வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது இனிமேல் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து வாங்க மாட்டாங்க. இது வந்து எங்களோட குழந்தையோட முடியட்டும், இனிமேல் இது எந்த ஒரு குழந்தைக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் எப்பவுமே இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க செயல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சிஎம் என்னதான் பண்றாரு, எதுக்குமே பேச மாட்டாரா, என்னதான் பண்றாரு, தயவு செஞ்சு பேச சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஃபைனலைஸா ஒரு ட்வீட் வந்து வருது. சிஎம் ஜோசப் விஜய் அண்ணா அவங்க கிட்ட இருந்து ஒரு ட்வீட் வந்து வருது. இந்த மாதிரி நடந்தது ரொம்பவே கஷ்டமா வந்து இருக்கு, இனிமேல் இது நடக்காத மாதிரி நாங்க பாத்துக்குவோம். அண்ட் சைல்ட் அண்ட் உமன் யாருக்கா இருந்தாலும் சரி இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காது, இதை ஸ்ட்ராங்கா இதை வந்து நாங்க இது எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஃபைனலா வந்து வந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி இருந்த பார்ட்டிஸும் சரி, ஏடிஎம்கேவா வந்திருக்கட்டும் டிஎம்கேவா வந்திருக்கட்டும், இப்ப கரண்ட்ல இருக்கிற டிவிகே தமிழக வெற்றி கழகம், உங்களோட பார்ட்டிஸ்க்கும் சரி இந்த மாதிரி ரேபிசம் நடந்துட்டு தான் வந்திருக்கு. இது எந்த ஒரு மாற்றுத்தனமான ஒரு அரசியலுமே தெரியல. நீங்களும் வந்து சொன்னீங்க என்ன அப்படின்னா பெண் உரிமை, பெண் கட்டுப்பாடு, பெண் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பட் ஆனா அந்த பெண் பாதுகாப்பு தான் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அதாவது ஒரு 10 வயசு குழந்தைக்கு அங்க கூட கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் தான், பட் நாங்க ஒத்துக்கிறோம் அந்த ஒரு விஷயம் சைட்ல இருந்து அவங்க ஒத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா அதை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இப்ப இந்த கோயம்புத்தூர்ல இந்த பச்சை குழந்தைக்கு, ஒரு 10 வயசு குழந்தைக்கு, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க ஒரு குழந்தைக்கு வந்து நடந்திருக்கு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ஏன்னா அத்தனை பேருமே உங்களை ஓட்டு போட்டு தூக்கி கொண்டு வந்து இவ்வளவு தூரத்துல வந்து உட்கார வச்சிருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கைய அத்தனை பேத்துக்குமே நீங்க கொடுக்கணும், அப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் வந்து உங்க சேர்ந்து வரணும்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், ஏடிஎம்கே பீரியடும் சரி டிஎம்கே பீரியடும் சரி இப்ப இருக்கிற டிவிகே பீரியடும் சரி அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. மாற்று அரசியல் வேணும் வேணும்னு சொல்லி எல்லா பேருமே வந்து ஓட்டு போட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவங்க. ஹீஸ் ஆல்சோ வெல் எஜுகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், டீனேஜர்ஸ் எல்லா பேத்துக்கும் சரி நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அண்ட் இப்படி பண்ணுன இவனுங்களை
ஏடிஎம்கே பீரியடும் சரி டிஎம்கே பீரியடும் சரி இதே மாதிரிதான். யாரு பண்ணாலும் சரி அரெஸ்ட் பண்ணுவாங்க, தூக்கி உள்ள போட போறாங்க, போக்சோ ரெக்கார்ட் பண்ண போறாங்க, இது பண்ண போறாங்க, எல்லாமே ஸ்ட்ராங்கா பண்ண போறாங்க. அண்ட் ஃபைனலைஸா உள்ள அவன் இருக்க போறான், இல்லைன்னா சப்போஸ் வெளியே வர போறான். ஆனா உங்க ஆட்சி இந்த 2 நாயையும் நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் ஒட்டுமொத்தமா எல்லா தமிழ்நாட்டு மக்கள் சைடுல இருந்து ஒழிக்குது. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத இப்ப என்னோட கேள்வியும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மக்களோட கேள்வியும் சரி, என்னோட ஃபேமிலிஸோட கேள்வியும் சரி, என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, வாட் டு டு நெக்ஸ்ட்? இந்த 2 நாயையும் என்ன பண்ணணும்? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே பீரியடும் சரி டிஎம்கே பீரியடும் சரி இதுதான் வந்து நடந்துச்சு. ஆனா மாற்று அரசியல் வேணும்னு சொல்லி எல்லா பேருமே ஓட்டு போட்டு சேர்ந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவரை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட சிஎம்மா எல்லாருமே சேர்ந்து உட்கார வச்சிருக்கோம். இந்த உட்கார வச்சதுக்கான மக்களுக்கு எவ்வளவோ ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு புதிய தலைவர், ஒரு புதிய மாற்றம், ஒரு புது அரசியல். இந்த புது அரசியல்ல இருக்கிற இவங்க என்ன பண்ண போறாங்க இவங்க 2 பேர்த்தையும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் எல்லாத்துக்குமே எழும்புது. இவனுங்களை தூக்குல போட்டாங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய வரலாற்றுக்கான ஒரு அரசியல் மாற்றமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா அடுத்து இதை பண்ணணும்னு நினைக்கிறான்ல, நினைச்சு பாக்குறாங்க, அவனோட ஈரக்கொலை கூட நடுங்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லா பேருமே சேர்ந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. எல்லாருமே சேர்ந்துதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா இந்த கவர்மெண்ட் மேல இதை விட ஒரு தரமான ஒரு கவர்மெண்ட் இனிமே கிரிட்டிசைஸ் பண்ணியோ இல்ல புதுசா உருவாக்கவே முடியாது. அதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உனக்கு 2 பேர்த்தையும் இதுல பண்ணவான அந்த ஒரு நாயை மட்டும் கூட தூக்குல நீங்க போட்டீங்க அப்படின்னா இதை விட ஒரு தரமான ஒரு கவர்மெண்ட் இந்த உலகத்திலேயே எதுலையுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் இதை பண்ணுங்க, முடிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படியாச்சும் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு மீறி ஒரு மாற்றமான ஒரு அரசியல் வேணும். இந்த மாற்று அரசியல்னா இதுதான் மாற்று அரசியல் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளமும் நான் சொல்றேன். ஆனா பட் இது எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் நடக்கும் அப்படின்னு தெரியாது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவே ஆயிருச்சு. அண்ட் ஆப்போசிஷன்ஸ் பார்ட்டி எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 50 லட்சம் வரைக்கும் ஆப்போசிஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்காத மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி அண்ட் டிஎம்கே திரு உதயநிதி ஸ்டாலின் லீடர் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு 12 days தான் ஆகுது இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியே, பட் அதுக்குள்ளே இப்படிப்பட்ட பல விஷயங்கள் நடந்துருச்சு. அதுலயும் முக்கியமா இந்த 10 வயசு குழந்தைக்கு நடந்த இந்த இன்சிடென்ட் உண்மையிலேயே ஹார்ட் பிரேக்கடா இருக்கு. ரொம்பவே கஷ்டமான ஒரு மனசையும் உழுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் இது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி சொல்லி அண்ட் அவங்களோட ஃபேமிலிஸுமே ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அப்படின்னா சூலூர்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து அவங்களோட ஃபேமிலி, பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோட ஃபேமிலியும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் சேர்ந்து நைட்ல இருந்து பகல் வரைக்குமே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையுமே இவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் கொஸ்டின். அடுத்து என்ன பண்ண போறாங்க இந்த கவர்மெண்ட் அப்படிங்கறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஃபைனலா கரூர்ல நடந்த இன்சிடென்ட்டுக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சரியான ஒரு ப்ராப்பரான கிளாரிபிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. அன்னைக்குமே ஒரு பிரஸ் மீட்டை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கல. இன்னைக்கு ஒரு பச்சை குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தைக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதுக்குமே ஒரு சரியான ஒரு பிரஸ்ஸை பார்த்து ஒரு சரியான ஒரு மீட்டப்போ இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் கொடுக்கல. இது என்ன ஒரு அரசியல், இது என்ன ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கறதும் புரியல. மக்கள் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது நல்லது கிடையாது. அதே மாதிரி இதுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஒரு வீடியோ போடுறதோ இல்ல ஒரு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போடுறதோட இந்த ஒரு விஷயம் முடியாது. அண்டர் கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை தான் கிட்டத்தட்ட 70-75 வருஷமா டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், அண்டர் கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்த்தாங்க. இதுதான் ரியாலிட்டி அரசியலுக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அரசியலுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேரே எல்லாருமே டாக்கா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் நான் இப்பவும் சொல்றேன், இந்த கட்சிக்கோ அந்த கட்சிக்கோ நான் சப்போர்ட் பண்ணி பேசல. என்னைக்குமே நான் எந்த கட்சிக்கும் நான் சப்போர்ட் பண்ணி பேசவும் மாட்டேன். பட் நான் ரியாலிட்டி என்னவோ அதை மட்டும் தான் பேசுறேன். இல்ல நீ அந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுற, நீ இந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுற அப்படின்னு சொல்லி யாராச்சும் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா சி இட்ஸ் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மீ.
இது நான் எந்த ஒரு கட்சிக்கும் என்னைக்கும் எப்பவும் எந்த ஒரு கட்சிக்குமே சப்போர்ட் பண்ணி என்னைக்குமே நான் பேச மாட்டேன். இதை நான் திருப்பி 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 எத்தனை வீடியோ எடுத்தா நான் பதிவு பண்ணி நான் சொல்லிடுறேன். ரியாலிட்டி என்னவோ, ரியாலிட்டி என்ன நடந்துச்சோ அதை பத்தி மட்டும்தான் நான் வந்து பேசியிருக்கேன் அப்படிங்கறத நான் பதிவு பண்ணி நான் வந்து சொல்றேன். அண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஆனா சரியான தண்டனை கொடுக்கணும்னு மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். இவனையும் தூக்கி ஜெயில நீங்க போட்டு போக்சோல போட்டு நீங்க உள்ள போட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த பார்ட்டிஸ்க்கும் இப்ப நீங்க இருக்கிறதுக்கும் நோ டிஃபரன்ஸ். இதுக்கு ஒரு எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது, எந்த ஒரு சேஞ்சான மாற்றமும் இல்லை அப்படிங்கறதா ஒரு உண்மையான ஒரு விஷயமும். என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறதா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட கேள்வியாவே வந்திருக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட கேள்வியா வந்திருக்கு. அண்ட் இது நடந்திருக்கவே கூடாது. இனிமேல் எப்பவும் யாருக்கும், எந்த ஒரு குழந்தைக்கும் சரி, எந்த ஒரு பெண்ணுக்கும் சரி, எப்பவுமே இது நடக்க கூடாது அப்படிங்கறதையும் என் சைட்ல இருந்து, என்னோட சேனல் சைட்ல இருந்து, என்னோட ஃபேமிலி சைட்ல இருந்து, என்னோட ஃபாலோவர் சைட்ல இருந்து, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சைட்ல இருந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். அடுத்த நிமிப்பா பாய்.